ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, டக்குன்னு காளான் கிரேவி ஒன்று எப்படி பண்ணுறது அப்படின்னு. காளான் கிரேவியை வறுவல் மாதிரி எடுத்துக்கலாம். தொட்டுக்கக்கு அதாவது ஒரு ரசத்தோட, ஒரு தேங்காய் பால் சாதத்தோட அப்படி எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டி பதமாகவும் இல்லாமல் தலை தலைன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறோம், காளான் நல்லா அரிஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பேக்கெட்டு காளான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு முதல்ல இஞ்சி பூண்டு கொஞ்சம் வேணும். தாளிக்கிறதுக்கு நமக்கு சோம்பு, இந்த கல்பாசி, இது பிரிஞ்சி இலை இது இருந்தால் போதும். அடுத்தது சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய் வேணும். இது கொஞ்சம் கட் பண்ணி போடுறதுனால அடித்து வச்சுருக்கேன். இதில் நம்ம தக்காளியை அடிச்சிக்கலாம், ஏன்னா வேகமாக வதங்கும் அப்படிங்கிறதுனால. இந்த தக்காளியையும் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு மூணுத்தையும் போட்டுருவோம். இதை அரைச்சிக்கிட்டு தாளிக்கிறது எப்படி, சிம்பிளா நமக்கு மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி கலந்தது, இது கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவை. இப்போ இதை அரைச்சிக்கிட்டு நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ தக்காளி, தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு மூணும் போட்டு அடிச்சு வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ காளான் கிரேவி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு எண்ணெய் முதல்ல ஊற்றிக்கிறோம். சோம்பு போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இந்த காளானை நல்லா தண்ணி இருத்துட்டு போடுங்க. ஏற்கனவே தண்ணி விடும். நல்லா தண்ணி சேர்க்கறத பார்த்து தான் சேர்த்துக்கணும். அதுக்கு தான் முன்னாடியே போடுறேன் நான். இதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, வெறும் மிளகாத்தூள். இது காரம் தாங்காது, அதனால பார்த்துங்க, ஏன்னா நம்ம மிளகு வேற சேர்த்துருக்கோம். அதனால வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கரம் மசாலா தூள் பார்த்தீங்கனாலே தெரியும், தண்ணி விடுது பாருங்க. அதனால் நீங்கள் தண்ணியே சேர்க்க தேவையில்லை. இந்த காளானில் இருக்கிற தண்ணியவே நம்ம அதுலேயே வேக வச்சிடலாம். இப்போ அரைச்சிருக்கிறத இதில் போட்டுருங்க. இதில் தக்காளி போட்டதுனால கொஞ்சம் கூட தெரியுது, நீங்கள் வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 4 பேருக்கு தேவையான கிரேவிக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கிரேவி கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவே நல்லா வெந்து உங்களுக்கு சுருண்டு வந்துடும். நான் கொஞ்சம் தலை தான் இறக்கிக்க போகிறேன். இதுக்கு தேவையான உப்பும் தாங்காது, அதனால பார்த்து போட்டுக்கோங்க. பத்தலைன்னா திருப்பி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பனில் தான் வச்சோம், மூடி கூட போடலை. பாருங்கள் எப்படி கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இது நல்லா சப்பாத்திக்கு, தேங்காய் பால் சாதத்துக்கு கூட, இன்றைக்கி நான் தேங்காய் பால் சாதத்துக்காக தான் பண்ணியிருக்கேன். அது ரைஸ் கூட, ரச சாதத்துக்கு கூட நல்லா இருக்கும். காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. தண்ணி அளவோட ஊற்றுங்க. தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா தலை தலைன்னு இந்த பதம் வராது உங்களுக்கு, ஏன்னா காளான் தண்ணி தாங்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.